பண்ணலாண்டிய போற அப்பனா எங்க போட்ட செல்ல பொண்ணு போது சரி நான் தலை குளிக்கலையா? ஏய் யார் பத்தி சொல்ற? நாளைக்கு ஒதுனா போடா சொல்றா இல்லப்பா கைது போட்டு போவாதண்ணா வா அம்மாண்ட பாய்ச்சி நீதிமன்றம் சென்று மன்னரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? நமக்குத்தான் ஆபத்து. உம்மால ஒரு சான்ஸ் கேட்டணும் யாழ பெண்ணாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. ஐயா, உனக்கு ஒரு துன்பம் என்றால் எனக்கு ஒரு துன்பம் என்றால் என் மயிர் நண்பன் ஏழை பெண்ணின் கற்ப சூறையால் இருக்கிறார். அவள் எடுத்துறது தப்பிக்க ஒரே ஒரு வழி சொன்னா ஓடிறேன். 2 வழி இருக்கு. 2 வழியா? என்ன வழி? பால் சேர்த்தி வந்தோம், பிள்ளைப்பாப்பை வந்தோம் வரலாம். சாந்தமங்கலம் வந்தோம், எப்படி வந்தோம், இந்த ஊருக்கு வரலாம். அந்த வழியால காட்டா இவளோட தப்பிக்க ஒரு வழி, ஒரே வழி. கொண்டு வா காதை. அப்படியா? உண்மை. சாபாத். அப்படியா? எனக்கு என் கண்ணு முன்னாடியே பூச்செடி உள்ள ஐயா. ஏய் சூட்டி, நாட்டு அவள் தாங்க மாட்டேன். இந்நாட்டு அமைச்சர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கற்பை சூறையாடி இருக்கிறார். ஏழை என்பதா கற்பழித்த உன்னைய திருமணம் சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. பார்த்தாயா, அனைவரும் வருகிறார் நம்ம இருவரை வாழ்த்துவதற்காக. மேலப்பார் மேலப்பார் சென்று விட்டாயே. இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்கொண்டாடி நீயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. அம்மா சுகந்தி, நாட்டினிலே நீ பிறந்து நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் படுத்தார். பிறந்து சுடு காட்டினில் என் படுத்தார்.
சொந்த பந்தம் எல்லாமே சோறூட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுக வேணாமே சொந்தமென நீ நினைத்தேன் நாட்டினிலே நீ பிறந்து தொடு காட்டினில் என் படுத்தாய் பாட்டினிலே என் துயரம் பாடிட எங்க வைத்தாய் தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அண்ணன் உன்னை எந்தாளி பாசப்பால் ஒட்டி வந்தேன் பாட்டினில் என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானே இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேனே அம்மா உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உடைய திருமண கோலத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே உடைய மரண கோலத்தை பார்க்கின்றேனே அம்மா இந்த மரண கோலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு எதற்கு வாழ வேண்டும் அம்மா நாம் சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் போது பெற்றெடுத்த தாய் தந்தை தான் நம்ம அனாதையாக விட்டு விட்டாங்க நீ ஆகிலும் இந்த அண்ணனுக்கு துணையா இருப்பேன் அம்மா நீயும் இந்த அண்ணனை விட்டு அனாதையாக சென்று விட்டாயே அம்மா விட மாட்டேம்மா விடவே மாட்டேன் உன்னை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் நாட்டு அமைச்சர் அந்த கருநாகத்தை நான் லேசில் விடவே மாட்டேன் இப்போது என் தங்கையின் சபத்தை தூக்கி செல்கின்றேன் இந்நாட்டு மன்னரை சந்திக்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன் தங்கா சுகத்து